அசாம்ல இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஹெலிகாப்டர் நிறுத்தியிருப்பாங்கல்லங்க. அந்த மாரி இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து, AN-32 அப்படின்ற ஒரு ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆர்மில நெறைய வெயிட் எல்லாம் லிஃப்ட் பண்ற ஹெலிகாப்டர். அதுவும் 15,000 அடிக்கு மேல வெயிட் எல்லாம் லிஃப்ட் பண்றது ஹெலிகாப்டர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, லேண்ட் ஆகும்போது 2ஆ உடைஞ்சு, அதாவது 5 இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட சோல்ஜர்ஸ் இறந்திருக்காங்க. முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அதாவது இந்த அந்த ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா வந்து 40 வருஷம் பழமையானது. இன்னொரு விஷயம் 2032, 2036ல கூட வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அந்த ஹெலிகாப்டருக்கு ரிட்டயர்மென்ட் குடுக்க மாட்டேன் அப்டின்ற ஒரு இதுல இருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து, இந்த ஹெலிகாப்டர்லாம், இந்த ஒரு ஜெட்டு, இந்த ஒரு ஏர்ஃபோர்ஸோட அந்த வெஹிக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, ஃபோட்டோலாம் எதுலயும் போடக்கூடாது அப்டின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? ஈவன் ரீசென்ட்டா கூட வந்து ஒரு இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட சோல்ஜர் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒய்ஃப்க்கு ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து ஓல்டு ஹெலிகாப்டர் ஒண்ணு நின்னுட்டு இருந்துச்சு. அதனாலேயே அது இன்டர்நெட் மூலியமா ஒரு பெரிய ஒரு டிபேட் போயிட்டு இருந்துச்சு. இவ்வளோ பழமையான ஹெலிகாப்டர் கூடயா இந்தியால யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து போஸ்ட்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு தேதியில பார்த்தீங்கன்னா வந்து 5 இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சோல்ஜர்ஸ வந்து நம்ம இழந்திருக்கோங்க. அதாவது லேண்ட் பண்ணும்போது 2ஆ உடையறது இல்லாம இந்த ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா வந்து 35 வருஷத்துல மோர் தென் 20 இன்சிடென்ட்ஸ் இதே மாரி ரொம்ப கொடூரமா, அதாவது நெறைய டிசாஸ்டர் வந்து சந்திச்சிருக்கு. ஒரு சில காலகட்டத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து, மோர் தென் 35 பேருங்க இந்த ஹெலிகாப்டர்ல, அதாவது ஒரு ஓஷன் கிட்ட போயிட்டுருக்கும்போது, அதாவது இங்க சென்னையிலேருந்து தாம்பரம் இருக்குல்ல, இந்த சென்னை தாம்பரம் இந்த ஒரு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இருக்கும். இந்த ஸ்டேஷன்ல இருந்து போர்ட் பிளேயர், அந்தமான் நிக்கோபார் இந்த போயிட்டுருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அதாவது போற வழியிலே பாதியா மர்மமாயி 35 நபர்களுக்கு மேல, 35 சோல்ஜர்ஸ்க்கு மேல அவங்க மர்மமான முறையில இறக்குறாங்க. ஸோ இது எல்லாமே இன்னும் ரொம்ப குழப்பத்த உண்டாயிருக்கு. இன்னைக்கு இந்த AN-32ன்ற ஹெலிகாப்டர் மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இந்தியாவோட ஆர்மிக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்துறாதீங்க. இங்க ஒரு பெல் ஐகான் இருக்குல்ல, அத கிளிக் பண்ணுங்க. முக்கியமான விஷயம். இந்த ஏர்ஃபோர்ஸ் எப்ப யார்கிட்ட வாங்குனது தெரியுமாங்க? அதாவது இந்த ஏர்ஃபோர்ஸ் சோவியத் யூனியனா இருக்கும்போது, USSRஆ வந்து ரஷ்யா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்ப அவங்கள்ட்ட இருந்து வாங்குனாங்க. இன்னைக்கு அந்த ஒரு புரொடக்ஷன் சென்டர்லாம் வந்து யுக்ரைன்ல இருக்கு. ஸோ அந்த மாரி ஒரு ரொம்ப பழமையான ஒரு ஹெலிகாப்டர். ஸோ இது எங்க நடந்திருக்கு அப்டின்னா வந்து அஸ்ஸாம்ல, அதாவது ஜோர்ஹாத் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ல வந்து நடந்திருக்கு. அத வந்து ரௌரியான்னு சொல்லுவாங்க. இதுல வந்து ஓவராலா AN-32 ட்வின் என்ஜின் டர்போ ப்ராப் டிரான்ஸ்போர்ட்ன்னு சொல்றாங்க. இது வந்து ஓவராலா இந்த ஏர்கிராஃப்ட் பயங்கரமா, அதாவது 2ஆ உடைஞ்சு வந்து டெஸ்ட்ரக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுல வந்து ஓவராலா வந்து 5 பெர்சன் வந்து அடியாயிருக்காங்க. இன்னொரு விஷயம், அங்க இருக்க நெறைய மக்களுமே பார்த்தீங்க இதனால ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு இதாயிருக்காங்க, உள்ளாகியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து, அதாவது சோவியத் யூனியன், அதாவது அந்த டைரக்ஷன்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய ஏர்கிராஃப்ட் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதாவது ஓவராலா என்னதான் ரஷ்யன் ரெவல்யூஷன்ல வந்து லெனின், அதாவது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து, போரே வேணான்னு சொல்லிட்டு வேர்ல்ட் வார் 1லேருந்து வெளிய வந்திருப்பாங்க. ஆனா ஸ்டாலின் அப்படி இருந்தது இல்லையா? அவரு பீரியட்ல பயங்கரமா மிலிட்டரி பூஸ்ட் ஆயிருச்சு. அதுல பூஸ்ட் ஆன ஒரு பெரிய ஒரு கம்பெனி, அதாவது பெரிய ஒரு ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனில உருவானது தான் இது. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, AN-32ல என்னென்ன நடக்கும் தெரியுமா? சியாச்சின் கிளேசியர், என்டையர் ஹிமாலயாஸ் இருக்குல்ல, அது எவ்வளோ அடி இருக்கும்? அதாவது வந்து ஹிமாலயாவோட டாப் ஹைட்டே பார்த்தீங்கன்னா, 8848 மீட்டருங்க. நியர்லி ஒரு 9 கிலோமீட்டர். ஆனா இந்த ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஏர்கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா, ஓவராலா 15 கிலோமீட்டர் வரை ஹைட்ல போய், அங்க இருக்க சோல்ஜர்ஸ், அங்க இருக்க நம்ம நாட்டு, அதாவது ஏதாவது ஒரு எமர்ஜென்சினால அங்க இருக்க மேல போயிட்டு, அந்த கிளேசியர் கூட போயிட்டு, அங்க நெறைய விஷயங்கள் குடுத்துட்டு, அங்க இருக்கிறத ஏதாவது தூக்கிட்டு டைரக்ட்டா நம்ம ஏர் பேஸ்க்கு வந்து வந்துரும். ஸோ லக்ஷதீப், அந்தமான் நிக்கோபார் இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய லாஜிஸ்டிக்கும் கொண்டு போயிட்டுருக்கும். முக்கியமா ஆர்மி ரிலேட்டடா என்னதாவது விஷயம். அதாவது அந்தமான் நிக்கோபார், லக்ஷதீப்லாம் ஒரு பெரிய ஒரு டிஃபென்ஸ் ரிலேட்டடான விஷயம் இல்லையா இந்தியாக்கு. ஸோ அந்த மாரி ஏதாவது வெப்பன் சிஸ்டம் நம்ம கொண்டு போணும், கொண்டு வரணும். அதே மாரி அத வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் இல்லையா? அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஹெலிகாப்டர் வேணும் இல்லங்க. அந்த மாரி ஒண்ணு தான் இது. ஸோ ஏதாவது ஒரு பேரிடர்னாலுமே இத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்றோம்னா, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அத வேல பார்க்கணும், எஃப்சி பண்ணணும். நம்ம ஓவராலா ஒரு கார் ஒண்ணு வாங்குனா கூட ஒரு 14 வருஷம் தாங்க. அதுக்கான ஓவரால் ரன்னிங் டியூரேஷன். அதுக்கப்புறம் திருப்பி எஃப்சி பண்ணி ஓட்டணும். ஸோ ஆனா இந்த ஹெலிகாப்டருக்கு எப்ப தான் எஃப்சின்னு கேட்டீங்கன்னா, 2026ல 2036ல கூட கிடையாது. ஆல்ரெடி நம்ம வாங்கி 40 வருஷம் ஆயிருச்சு. இன்னமும் நம்ம அத ரன் பண்ணிட்டே இருக்கோம். இதான் நம்ம பெரிய ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன். ஆனா, நான் ஆல்ரெடி ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா? அதாவது வந்து இந்த ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா வந்து நெறைய இடத்துல நெறைய இன்சிடென்ட்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 1986ல வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த ஹெலிகாப்டர்ல போனவங்க எல்லாம் அப்படியே மர்மமான முறையில மாயமாகறாங்க. கடைசி வரையும் அவங்க எங்க போனாங்க? எங்க டிஸ்ட்ரக்ட் ஆச்சு? அப்படின்றத கண்டே பிடிக்க முடியல.
2009 அருணாச்சல் பிரதேஷ்ல பார்த்தீங்கன்னா, அங்கேயுமே பார்த்தீங்கன்னா, ஹெலிகாப்டர் டைரக்ட்டா போயிட்டே இருக்கும்போது, ஒரு பெரிய ஒரு மலையில வந்து அதுவே ஹிட் ஆயி, அது வந்து இறந்திருக்கு. அந்த ஹெலிகாப்டர் ரொம்ப பெரிய ஒரு பூம் ஆயி, ஒரு பெரிய ஒரு கருப்பு கலர்ல புகையா மாறி, அந்த ஹெலிகாப்டர் வந்து கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆயிருக்கு. 2014ல ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். அதான் வந்து அது இன்னொரு பேரா வந்து அது கோஸ்ட் ஃப்ளைட்டுன்னு கூட சொல்றாங்க. ஸோ, இதுல என்ன நடக்கும்னா வந்து, நம்ம சென்னையில தாம்பரத்துல இருக்க இந்தியன் ஏர் பேஸ் இருக்குல்ல, இதுல என்ன நடக்கும், ஜூலை 22, 2014ல பார்த்தீங்கன்னா வந்து, இந்த ஏர்கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா வந்து என்ன நடக்கும், இங்கேருந்து அந்தமான் நிக்கோபார்ல போணுங்க. அந்தமான்ல பார்த்தீங்கன்னா, போர்ட் பிளேயர் போணும். இதுதான் வந்து அதோட டார்கெட்டு. இதுல ஓவராலா எத்தன பேர் போயிருப்பாங்கன்னா, 29 பேர் போயிருப்பாங்க. அதுல 6 மெம்பர் கிரூ. அதுல வந்து ஹெலிகாப்டர்ல ஒரு 2 பைலட்டாவும், அங்க இருக்க மேனேஜிங் பெர்சனாவும் இருப்பாங்க. 11 இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் பெர்சன், 2 ஆர்மி பீப்பிள், 1 இந்தியன் நேவி, 1 கோஸ்ட் கார்டு, 8 டிஃபென்ஸ் சிவிலியன்ஸ் அப்படின்றவங்க தான். இவங்க எல்லாமே போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும்னா வந்து, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அந்த ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா வந்து, கண்டிப்பா மர்மமான முறையில மறைஞ்ச மாரியும் சொல்றாங்க. நெறைய விஷயம் கண்டிப்பா ஏதாவது பெரிய ஒரு காத்தோ, ஏதோ ஒண்ணு பெரிய ஒரு சைக்ளோனே கிரியேட் ஆயிருக்கு அதாவது கடல்ல அப்படின்ற மாரி ப்ரிடிக்ட் பண்றாங்க. அதுல என்ன நடக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது அந்த ஹெலிகாப்டர் மர்மமான முறையில மறைஞ்சிருந்துமே, அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமா அவங்க அதாவது அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, 29 பேரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்கலாம் வந்து இன்னும் என்னோட பையன், என்னோட பொண்ணு உயிரோட தான் இருக்காங்கன்னு நெனச்சுட்டு இருந்தாங்க. எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இன்ஜினியரிங், இன்னைக்கு இந்த டெக்னாலஜி, அதோட அந்த கிளாரிட்டி அதாவது வந்து அது ஒரு சில விஷயத்த பண்ண முடியும்னா, எவ்வளோ மக்கள் அதாவது எவ்வளோ கவலைகள் அந்த அந்த ஃபேமிலி ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்களா? ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் என்னாச்சு தெரியுமா? 8 வருஷம் கழிச்சு, அதாவது வந்து 2014ல பார்த்தீங்கன்னா, அப்பதான் அந்த அந்த அதாவது அந்த ஹெலிகாப்டரோட ஒரு சில பாகங்கள் வந்து கரை ஒதுங்கியிருக்கு சென்னையில. அதுக்கப்புறம் தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. 26 குடும்பமும், அதாவது 26 மக்களும் பார்த்தீங்கன்னா, உயிரோட இல்ல. அவங்க கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆயிட்டாங்க. அவங்களோட கண்டிப்பா அவங்க உடம்பு எந்த ஒரு பார்ட்ஸுமே கிடைக்கல அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையான ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாரி கோஸ்ட் ஃப்ளைட்லாம் அதுல இருந்திருக்கு. சரி, இன்னைக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் வந்து இந்த ஹெலிகாப்டர்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையானது. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து 1984ல கிரியேட் ஆனனால, நியர்லி பார்த்தீங்கன்னா வந்து 42 வயசு வரையும் ஆயிருக்கும். இன்னைக்கு நம்ம இந்தியன் ஏர் ஃபோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 150 ஹெலிகாப்டருக்கு மேல இந்த மாரி நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் எந்த ஒரு ஹெலிகாப்டராவே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இந்தியன் ஆர்மி நம்ம யூஸ் பண்ணும்போது 10,000 ஃப்ளையிங் ஹார்ஸ் வந்து நம்ம அத எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். நம்ம அத எஃப்சியாவது பண்ணி திரும்பவும் நம்ம நெறைய பார்ட்ஸ்லாம் மாத்தி அத நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனா எந்த ஹெலிகாப்டர் பார்ட்ஸ் கூட கிடைக்கல. ஏன்னா இது யுக்ரைனா மாறிருச்சு. இப்ப அந்த புரொடக்ஷன் கம்பெனி எதுவுமே அந்த இடத்துல இல்ல அப்படின்றது தான். புரோகிராமே நம்ம அப்லோட் பண்ண முடியல. இந்த மாரி மிகப்பெரிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம இந்தியன் ஆர்மி வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே இருக்கட்டுங்க. ஒரு ஒரு பக்கத்துல இது எல்லாமே இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம கவர்ன்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா வந்து, டிஃபென்ஸ் பட்ஜெட்ட ஒரு சில பெர்சன்டேஜ் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. என்னதான் ஒரு சில பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் பண்ணுனாலும், அதாவது நெறைய ஃப்ளைட்ஸ், நெறைய ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவுட்டேட்டட் ஆயிருச்சுன்னு அதெல்லாம் இன்னும் சேஞ்ச் பண்ணாம, அதே பழசவே நம்ம இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்க மாரி ஒரு மிகப்பெரிய டிபேட். கொஞ்ச நாளாவே நம்ம இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் மேலயும், நம்ம ஆர்மி மேலயும் அது தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இதுதான் இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம். அதாவது இந்த ஏர்கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் இல்லாம நெறைய இன்சிடென்ட்ஸ வந்து முக்கியமா இந்த கோஸ்ட் ஃப்ளைட் அது மொதற்கொண்டும் நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஸப்பியரா கம்ப்ளீட்டா மர்மமான முறையில இது மறையுது. ஸோ இந்த ஒரு ஏர்கிராஃப்ட் உண்மையாலுமே இந்தியாவுக்கு தேவ தானா? இன்னைக்கு இந்தியாவோட அந்த ஒரு கம்ப்ளீட் இன்னைக்கு நம்ம போர் பண்ணணும்னு சொல்றோம். ஏதாவது ஒருத்தர் ட்ரம்ப் ஏதாவது பேசினா எதிர்த்து பேசணும் அப்படின்றத சொல்றோம். நம்ம முதல்ல ஸ்டெபிலைஸ்டா இருக்கோமா? அப்படின்றத கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த ஒரு விஷயத்த உங்கள்ட்ட கண்டிப்பா கொண்டு வந்து சேர்க்கணும்னு தோணுச்சு. வேற ஒரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். மிக்க நன்றி.